நடிகையுடைய பாலியல் பலாத்கார வழக்கு கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகு இப்போ இந்த வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா இந்த வழக்கு எங்க ஆரம்பிச்சது, ஏன் ஆரம்பிச்சது, குறிப்பிட்ட அந்த நடிகை எப்படி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானாங்க, அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அதன் பிறகு இந்த வழக்கு எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. முதல் விஷயம், நான் அந்த நடிகையோட பேரை இந்த வீடியோல குறிப்பிட போறது கிடையாது. நீங்களும் அந்த நடிகையோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகைன்னு கிடையாது, யாரு பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளானாலும் பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம், அந்த சர்வைவர், அவங்களுடைய பேரை சொல்றது ஐபிசி செக்ஷன் 228A படி தடை செய்யப்பட்ட ஒண்ணு. அதனால அவங்க ஃபேமஸான ஒரு நடிகையா இருந்தாலும், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அந்த நடிகை யாருன்னு தெரியலாம், இந்த வீடியோல பேசிட்டு இருக்க எனக்கும் அந்த நடிகை யாருன்னு தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய பேரை குறிப்பிடாம இந்த வீடியோவை பேசுறது தான் சரியான முறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வழக்குக்குள்ள நம்ம போலாம். முதல்ல இந்த சம்பவம், அதாவது அந்த பிரபல நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பவம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சரியா 2017ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட இப்போ இருந்து 8 வருடங்களுக்கு முன்னாடி 2017 பிப்ரவரி 17ஆம் தேதி அந்த நடிகை பாலியல் வன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க. அதுவும் குறிப்பா அவங்க ஒரு படத்தோட ஷூட்டிங், கேரளால திருச்சூர்ல நடக்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு திருப்பி அவங்களுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் பேக் ஆயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது குறிப்பா அதானி அப்படின்ற இடம், நெடுமஞ்சேரியை தாண்டி அதானி அப்படிங்கிற இந்த இடத்துல பின்னாடியில இருந்து ஒரு கார் வந்து அந்த நடிகையோட காரை மோதுது. கார் மோதின உடனேயே இந்த நடிகையோட காரும் நிக்குது. அந்த பின்னாடியில இருந்து மோதின கார்ல இருந்து ஒரு சில நபர்கள் ஓடி வந்து அந்த நடிகையோட கார்ல ஏறிக்கிறாங்க. உடனே அந்த காரை கொச்சிக்கு கடத்துறாங்க. குறிப்பா அந்த நடிகையோட டிரைவரை மிரட்டி கொச்சிக்கு கடத்தினதா சொல்லப்படுது. கார் கொச்சிக்கு போய்கிட்டு இருக்கும் போதே அடுத்த 2 மணி நேரம் அந்த பிரபல நடிகை பாலியல் துன்புறுத்தலுக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. ரொம்ப மோசமா அவங்கள கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறத அந்த ஆசாமிகள் வீடியோவும் எடுக்கிறாங்க. அதுதான் இந்த வழக்குல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அவங்கள அந்த இடத்திலே கொடுமைப்படுத்தி அடுத்த 2 மணி நேரத்திற்கு கொடுமைப்படுத்தி அந்த கார்லயே வச்சு அவங்கள வீடியோவும் எடுக்கிறாங்க. இதை 2 மணி நேரம் செய்த அந்த நபர்கள் குறிப்பா பலாரி வட்டம் அப்படிங்கிற அந்த பகுதியை கார் நெருங்கின உடனேயே அந்த கார்ல இருந்து அப்படியே இறங்கி ஓடிடுறாங்க அந்த வீடியோவோட. இதுதான் அந்த நடிகைக்கு நடந்த விஷயம். இதை தொடர்ந்து அவங்க உடனே அருகில் இருக்கக்கூடிய இயக்குனர் லால் அவர்களை தொடர்பு கொண்டு அவங்கள போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட இப்படி சில பேர் வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பல துன்புறுத்தலுக்கு உள்ளான அந்த நடிகை அவரை போய் பார்க்குறாங்க. உடனே அவர் போலீஸாரை அழைக்கிறாரு. இயக்குனர் லால் அவர்கள் போலீஸாரை அழைச்ச உடனேயே போலீஸ் அந்த இடத்துக்கு விரைகிறாங்க. இவ்வளோ பெரிய நடிகை, ஒரு பிரபலமான நடிகை, அதுவும் ஷூட்டிங் முடிச்சு வரும்பொழுது அவங்க கிட்ட யார் தப்பா நடந்துக்கிட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா தகவலையும் போலீஸார் கலெக்ட் பண்றாங்க. இந்த விஷயம் நடந்து இது முடியுது. இது முடிந்து ஒரு சில நாட்கள்லயே போலீஸ் தீவிரமான ஒரு தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க. ஒரு சில வாரங்கள்லயே பல்சர் சுனில் அப்படிங்கிறவரை கைது பண்றாங்க போலீசார். அதுவும் இந்த மிகப்பெரிய சம்பவத்துக்கு உடந்தையா இருந்தது அந்த பிரபல நடிகையுடைய டிரைவர் மார்டின் அப்படிங்கிறவர். அவரையும் கைது பண்றாங்க. அவர் கூட சேர்ந்து பல்சர் சுனில் உட்பட 6 பேரை கைது செய்யறாங்க போலீசார். இந்த 6 பேரையும் அடுத்தடுத்து கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைச்ச பிறகுதான் இவங்க கிட்ட இருந்து வர வாக்குமூலம் பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்குது. பிப்ரவரியில நடிகைக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குது. அதை தொடர்ந்து அடுத்த வாரங்கள்லயே இந்த நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. குறிப்பா பல்சர் சுனில் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறான். அடுத்த ஒரு சில மாதங்கள்லயே நடிகர் திலீப்புக்கும் இந்த சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு திடுக்கிடும் ஒரு தகவல் வெளிவருது. இதை கேட்டு பல பேர் அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க. குறிப்பா இந்த பல்சர் சுனில் அப்படிங்கிற இந்த குற்றவாளி நடிகர் திலீப் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. நீங்க நான் பேசின மாதிரி எவ்வளோ பணம் பேசணுமோ அந்த பணத்தை எனக்கு சரிவர கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவர் கடிதம் எழுதினதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நடிகர் திலீப் அவர்கள்
போலீஸுடைய வளையத்துக்குள்ள வராரு. அடுத்தடுத்து அவரின் மீது விசாரணை நடக்கப்படுது. அவர் மட்டும் இல்லாம அவருடைய மேலாளர்கள் அப்படின்னு அடுத்தடுத்து ஜூன் மாசம் ஜூன் 13ஆம் தேதி இவர் இந்த போலீஸுடைய காவல் வட்டத்துக்குள்ள வராரு. அதன் பிறகு அடுத்தடுத்து விசாரணைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆனா அது மட்டும் இல்லாம பல்சர் சுனில் அவர்கள் அந்த வீடியோ, குறிப்பா அந்த குற்றவாளி அந்த சம்பவத்தின் போது எடுத்த வீடியோவை நடிகர் திலீப் அவர்களுடைய இரண்டாவது மனைவி காவ்யா மாதவன் இவங்களுடைய அந்த கடையில வேலை பார்க்குற ஒரு ஊழியர்கிட்ட அந்த வீடியோவோட கிளிப்பிங்ஸை கொடுத்ததா சொல்லப்படுது. இப்படி ஒரு விஷயம் வெளியே வருது. இதுக்கடுத்து அடுத்தடுத்து திலீப் குமார், அவருடைய மேலாளர்கள், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே விசாரணைக்குள்ளாக்கி ஜூலை 10ஆம் தேதி நடிகர் திலீப் குமாரை கைது செய்கிறாங்க போலீசார். இந்த வழக்குக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கிறது நடிகர் திலீப் தானோ, இதுக்கு கொட்டேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்தது நடிகர் திலீப் தான் சொல்லி ஜூலை 19, 2017ஆம் ஆண்டு நடிகர் திலீப் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. இவர் கைது செய்யப்பட்டு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இவர் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் இவர் அப்ளை பண்ண எல்லா ஜாமீன்களும் தள்ளுபடி செய்யப்படுது. கிட்டத்தட்ட 88 நாட்கள் நடிகர் திலீப் அவர்கள் இந்த வழக்குக்காக சிறையில் இருக்காரு. இப்படி சிறையில் இருந்த நடிகர் திலீப் அவர்கள் கிட்டத்தட்ட 85 நாட்கள் கழிச்சு அக்டோபர் 3ஆம் தேதி 2017ஆவது வருடம் சிறையிலிருந்து வெளியே வராரு. இவர் ஜாமீன்ல வெளியே வராரு. கிட்டத்தட்ட இந்த வழக்கு முடிய போகுது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுது. இந்த வழக்கு முடிஞ்சிரும். குறிப்பா நடிகைக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி தீர்ப்பு வரப்போறது கிடையாது. நடிகர் திலீப் அவர்கள் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு, அவர் குற்றவாளின்னு யாரும் சொல்ல போறது கிடையாது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் தான் திடுக்கிடும் பல ஆதாரங்கள் இந்த வழக்கோட தொடர்புடையது வெளியே வருது. முதல் ஆதாரமா நடிகர் திலீப் அவர்கள் பேசினதா ஒரு சில ஆடியோக்கள் வெளியே வருது. அதுல முக்கியமான ஒரு ஆடியோ, குறிப்பா இந்த வழக்குல நடிகர் திலீப் அவர்களை துருவி விசாரிச்ச காவல் அதிகாரிகளை போட்டு தள்ளணும்னு நடிகர் திலீப் அவர்கள் பேசியதா சில ஆடியோக்கள் வெளியே வருது. இந்த ஆடியோக்களையும் இந்த ஆதாரங்களையும் நடிகர் திலீப் அவர்களுடைய முன்னாள் நண்பரா இருந்த இயக்குனர் பாலச்சந்திரகுமார் அவர்கள் வெளியிடுறாரு. குறிப்பா இதுல முக்கிய ஆதாரமா, அதாவது இந்த வழக்கை விசாரிச்ச ஏடிஜிபி சந்தியா அவங்களும் அதே மாதிரி டிஎஸ்பி பைஜு பவுலோஸ் இவங்க 2 பேரையும் எப்படியாவது போட்டு தள்ளணும், இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் திலீப் பேசின ஆடியோ வெளியாகுது. அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த நடிகை பாலியல் வன்புறுத்தலுக்கு உள்ளாகும் போது எடுக்கப்பட்ட அந்த வீடியோவை டேப்லெட்ல நடிகர் திலீப் அவர்கள் பார்த்ததா ஒரு சில வீடியோக்கள் வெளியாகுது. அதே மாதிரி இந்த சுனில் குமார், அதுவும் பல்சர் சுனில் அப்படின்னு இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய சுனில் கிட்ட நடிகர் திலீப் அவர்கள் பேசியதாகவும் ஒரு சில ஆடியோக்கள் வெளியே வருது. இந்த ஆடியோக்கள் எல்லாமே வெளிவந்த பிறகு இந்த வழக்கு முற்றிலுமா மாறுது. மிகப்பெரிய திருப்பம் இந்த வழக்குல ஏற்படுது. இது ஒரு பக்கம் இருந்தா, குறிப்பா அந்த காவல் கண்காணிப்பாளர்கள் மீது, குறிப்பா அந்த போலீசார் மீது நடிகர் திலீப் அவர்கள் பழி வாங்கும் நோக்கத்தோடு பேசிய அந்த ஆடியோவின் மீது ஒரு வழக்கு போடப்படுது. அதாவது இந்த நடிகையின் பாலியல் துன்புறுத்தல் வழக்கு ஒண்ணுன்னா அதை தொடர்ந்து இத்தனை வழக்குகள் அடுத்தடுத்து போடப்படுது. இந்த வழக்குகள் எல்லாம் தாண்டிதான் இப்போ நடிகையுடைய அந்த பாலியல் வன்புறுத்தல் வழக்குக்கு தீர்ப்பை வழங்கி இருக்காங்க. குறிப்பா இந்த வழக்குடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது குறித்து நாம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வழக்குல இந்த நடிகையை குறிப்பிட்ட இந்த நடிகர் திலீப் அவர்கள் ஏன் இப்படி ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாக்குனாரு, ஏன் இந்த நடிகை இப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானாங்க, இதுக்கு பின்னாடி நடிகர் திலீப் இருந்ததுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நடிகர் திலீப் அவர்கள் அவங்களுடைய முன்னாள் மனைவி மஞ்சு வாரியர், நடிகர் திலீப், நான் சொல்லக்கூடிய இந்த பிரபல நடிகை, இவங்க 3 பேரும் இணைந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணதா சொல்லப்படுது. இவங்க 3 பேரும் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாங்க. அதே நேரம் நடிகர் திலீப் அவர்களுக்கு காவ்யா மாதவன் அப்படின்ற அவங்களுடைய 2வது மனைவி கூடயும் தொடர்பு இருந்திருக்கு. அதாவது முதல் மனைவி இருக்கும்போதே, மஞ்சு வாரியர் அவர்கள் இருக்கும்போதே. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த நடிகை, பிரபல நடிகை, இந்த பிரச்சனைக்குள்ளான அந்த நடிகை மஞ்சு வாரியர் கிட்ட இதை சொன்னதாகவும், இதன்
இதனால நடிகர் திலீப்புக்கும் அவருடைய முதல் மனைவிக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இந்த 3 பேரும் சேர்ந்து பல இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததாகவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கறதுக்காக நடிகர் திலீப் அவர்கள் இந்த நடிகை கிட்ட எவ்வளவோ முயற்சித்ததாகவும் அதுக்கு அந்த நடிகை ஒத்து போகாததுனால அவங்க மேல கோபமா இருந்த நடிகர் திலீப் அவர்கள் சரியா அவங்களுக்கு நிச்சயமான உடனேயே இந்த நடிகையை பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்கள இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கி அதை வீடியோ எடுத்து அவங்கள கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சிருக்காருன்னு அதுக்கு அடுத்தபடியா இது குறித்தான காரணங்கள் வெளியாச்சு. இது ஏன் நடிகர் திலீப் இதை செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான காரணம். இந்த தீர்ப்பை சொல்றதுக்கு முன்னாடி இந்த காரணத்தை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதன் பிறகு நடிகர் திலீப் அவர்களுடைய பக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இந்த வழக்கை விசாரிச்சது பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு நீதிமன்றத்துல நீதிபதி ஹனி வர்கீஸ் இவங்க முன்னிலையில் தான் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 261 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. இதுல நடிகர் நடிகைகளும் அடங்குவாங்க. பலர் இந்த வழக்குல முதல்ல நடிகர் திலீப்புக்கு எதிராக சாட்சிகளை சொல்லிட்டு அதன் பிறகு பிறர் சாட்சியாகவும் மாறி இருக்காங்க. முதல்ல ஒன்று பேசிட்டு அதன் பிறகு அப்படியேவும் மாத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா இந்த நடிகையுடைய அந்த மெமரி கார்டு இருந்த அந்த மெமரி கார்டு நீதிமன்ற காவல்ல இருந்து சட்டவிரோதமா வெளில போச்சு இல்லையா, அதுக்கும் ஒரு புகார் எழுந்து அது மேலேயும் விசாரணை எழுந்ததுனால குறிப்பிட்ட இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே தாமதமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் டிசம்பர் 8, 2025 கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கழித்து இந்த வழக்கு 2017 பிப்ரவரி 17 அந்த நடிகை பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. அடுத்த 1 மாசத்துல எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. 2017 அக்டோபர் வரைக்கும் நடிகர் திலீப் ஜெயிலில் இருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஜாமீன் கிடைக்குது. இந்த வழக்குக்கான விசாரணை கிட்டத்தட்ட 17-18 முடிஞ்சு தீர்ப்பு வந்துரும்னு எதிர்பார்த்தா கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கழிச்சு டிசம்பர் 8 2025 இந்த மாசம் இந்த வழக்குக்கான தீர்ப்பு வெளிவந்திருக்கு. இந்த தீர்ப்புல நடிகர் திலீப் அவர்களை தவிர மற்ற 6 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 20 ஆண்டுகள் சிறை, இன்னும் சில பேருக்கு அதை விட குறைந்த சில சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. முக்கியமான 6 குற்றவாளிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா NS சுனில், மார்டின் ஆண்டனி. இந்த மார்டின் ஆண்டனி அந்த பிரபல நடிகையுடைய கார் டிரைவர். இவரை வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த வழக்கையுமே போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு பி மணிகண்டன், பதீப், VP விஜேஷ், சலீம் இவங்க 6 பேரும் தான் இந்த வழக்குல குற்றவாளிகள். அது மட்டும் இல்லாம இவங்களின் மீது செக்ஷன் 120A, 120B, 109, 376, 342, 204, 201 இந்த வழக்குகள் பிரிவுகளின் கீழ் இவங்க மேல வழக்கு பதியப்பட்டு இவங்களுக்கு இப்போ தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல இருந்து இந்த வழக்குக்கு முக்கியமான ஒரு குற்றவாளியா சொல்லப்பட்ட, இந்த வழக்குல முக்கியமான ஒரு ஆளா கொட்டேஷன் இவர் தான் போட்டு கொடுத்தாரு, இவர் தான் எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்பட்ட குற்றவாளி நடிகர் திலீப் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அவர் நாட் கில்ட்டி, அவர் குற்றவாளி கிடையாது. நடிகர் திலீப் அவர்கள் இந்த வழக்குல இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. மற்ற 6 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த வழக்குடைய தீர்ப்பின் விவரம். இப்போ இந்த வழக்குல இருந்து வெளியே வந்த நடிகர் திலீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அவருடைய சார்பில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஒரு புனையப்பட்ட வழக்கு. முக்கியமா என்னுடைய முதல் மனைவி மற்ற நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து சதி திட்டம் பண்ணி என்னை இதுக்குள்ள தள்ளிட்டாங்க. குறிப்பா அந்த முக்கியமா சில காவல் கண்காணிப்பாளர்கள் அந்த முக்கியமான போஸ்ட்ல இருந்தாங்க இல்லையா, மிகப்பெரிய அந்த போலீஸார், இவங்க எல்லாமே வேணும்னே தான் மேல ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணி ஒரு சதி திட்டம் தீட்டி தன்னை இந்த மாதிரி இதுக்குள்ள தள்ளிட்டாங்க. தன்னோட சினிமா கெரியரை முழுக்க முழுக்க ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இது. அண்ட் இதனால தான் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த கடந்த 8 வருடமா நான் மனதளவிலையும் என்னுடைய சினிமா வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கேன். இப்போதான் நியாயம் வென்று இருக்கு, இப்போதான் சரியான தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நடிகர் திலீப் அவர்கள் ஒரு பக்கம் சொல்றார். இதை தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட நடிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதி சரியானவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னை பத்தி தொடர்ந்து பேசக்கூடியவங்க
என்னை பத்தி தவறா பேசக்கூடியவங்க திருப்பியும் பேச ஆரம்பிச்சிருவீங்கல்ல சுதந்திரமா, நீங்க அப்படியே பேசுங்க அப்படின்னு அந்த பிரபல நடிகை சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த நடிகர் சொன்னது ஒரு பக்கம் இருக்க, இது எல்லாம் தாண்டி கேரள அரசு இப்ப அந்த பிரபல நடிகையோடு நிக்கிறாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட வழக்கின் மீது மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் கிட்ட இது குறித்து பேசிட்டு இதற்கு அடுத்த கட்டமா இந்த வழக்கை மேல்முறையீடு செஞ்சு இந்த வழக்கு மறுபடியும் நடக்கும் அப்படின்னு கேரள அரசு சொல்லியிருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த பிரபல நடிகையுடைய பாலியல் துன்புறுத்தல் வழக்குல நடந்த விஷயம் என்ன, இந்த வழக்கு எங்க ஆரம்பிச்சது, எங்கெல்லாம் கடந்து வந்தது, இரு தரப்புடைய வாதங்கள் என்னென்ன, அதாவது இவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, அவங்க சைட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் குறித்து விரிவா சொல்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோவை முழுசா பார்த்த உங்களுக்கு இந்த வழக்கு எங்க ஆரம்பிச்சது, எங்க முடிஞ்சிருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, குறிப்பா இந்த ஒரு பிரச்சனையில உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல தெளிவா விரிவா உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் லோகு சுஜி.